ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இந்த ட்ரம்ப் வந்து சனி, ஞாயிறு ஆனா சும்மா இருக்க மாட்றாப்புலன்ற மாரி போன வாரம் ஒண்ணு செஞ்சு விட்டு போனாப்புல. அதுலேருந்து மார்க்கெட் வந்து கன்டினியூஸா ஃபாலு. இப்போ வரைக்குமே ஃபால் தான். இந்த வாரம் என்ன செஞ்சிருக்காருன்னா, மறுபடியும் வந்து டாக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஃபார்மா செக்டாருக்கு குறிப்பா வந்து 100% டாக்ஸ் போட்டிருக்காரு. ஸோ, இதனால மார்க்கெட் வெள்ளிக்கிழமை சரியான செல்லிங்கு. ஓகேங்களா? ஸோ, இப்போதைக்கு நம்ம மைனர் சப்போர்ட்ன்னு சொன்னா 24,650 தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டினியூயஸ் ஃபாலா தான் இருக்கு. லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே செல்லிங்கு. எங்கேருந்து ரெக்கவரி ஆச்சோ, அது வரைக்குமே செல் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் வந்து நல்ல பாசிட்டிவா தான் மூவ் ஆயிருக்காங்க. ஃப்ரைடே க்ளோசிங் அவங்களோட க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பாசிட்டிவ் க்ளோசிங்கா இருக்கு. ஸோ மேபி இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 24,780 அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 24,890 தான். ஸோ அதையும் பிரேக் பண்ணால் தான் 25,060 வரைக்குமே போகும். ஸோ சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 24,650 இப்போ சப்போர்ட். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 24,490, அதாவது 24,500 அந்த ரேஞ்ச் வரைக்குமே ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி அந்த இடம் வந்துட்டு கூட ரிவர்சல் ஆகுமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ சாட்டர்டே சண்டே ஹாலிடே. ஸோ நாளைக்கு ஒரு ஃப்ளாட்டும் கிடைக்கலாம், இல்லை கேப் அப்பும் கிடைக்கலாம். ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆனால் தான் அது என்னன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இதோட பேங்கிங் வந்து பார்த்துடலாம். பேங்கிங்குமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செல்லிங் தான். ஐடி தான் பெரிய செல்லிங்கில் போயிட்டுருக்கான். ஸோ பேங்கிங்கும் ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. ஸோ 54,460, 470, 500க்கு மேலே நாளைக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மொமெண்டம் பாசிட்டிவாகவும் சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இதுக்கு கீழே ட்ரேட் ஆயிடுச்சுன்னா கண்டினியூஸ் செல்லிங் 53,700 வரைக்கும் ஃபால் ஆகும். ஒரு பெரிய ஃபால் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பேங்க்கு 54,470க்கு மேலே போய் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா டுவர்ட்ஸ் வந்து 55,000 வரைக்கும் போகும். இல்லை கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா 53,700 தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட். ஓகேங்களா? ஐடி ஐடி இப்போதைக்கு ரெக்கவரி ஆக மாட்டான் போல், அந்தளவுக்கு செல் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஐடிக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 32,900 தாங்க. ஓகேங்களா? 32,900 வரைக்குமே ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ 33,700. ஸோ இன்னொரு 800 பாயிண்ட் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. இவன் எங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பித்தான்னு பார்த்தீங்கன்னா 46,000லேருந்து ஃபால் ஆக ஆரம்பித்தான். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 33,000 வந்துட்டான். ஸோ கிட்டத்தட்ட 13,000 பாயிண்ட் வந்து இண்டெக்ஸ் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலான லோ வந்து 31,200. ஸோ அது வரைக்கும் கூட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இருக்க கரண்ட் செனாரியோவில் ஐடியோட நிலைமை. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்களா, பேங்க்லாம் ஃபால் ஆனாலுமே அவன் இன்னும் அந்த சப்போர்ட் லெவலை வந்து சஸ்டெயின் பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணால் தான் செல்லிங். அது வரைக்கும் செல்லிங்கில் இல்லை. ஸோ மேபி இவன் இதிலேருந்து ரிவர்சல் எடுத்தால் கூட ரிவர்சல் எடுத்து 980 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணான் அப்படின்னா நல்ல ஒரு பையிங் போகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவனும் பாருங்கள் அந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் இருக்கான். மற்ற எல்லாமே வந்து பயங்கரமாக செல் ஆனாலும் இவங்க அந்த பேட்டர்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்னும் வந்து அந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸ்லேயே தான் இருக்கான் ரிலையன்ஸ். பெருசாக வந்து அதை கீழே உடைக்கலை. ஓகேங்களா? ஸோ இன்னும் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிறாங்க. அதனால தான் நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட் செல்லிங்கோட முடிச்சிடறான். இல்லைனா இன்னும் நல்லா கூட செல் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.